சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வங்கி மோசடி தடுப்பு பிரிவினர்தான் ஏர்டெல் நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். வாடிக்கையாளர்களின் ஏடிஎம் கார்டுகளின் விவரங்களை திருடும் மோசடி கும்பல் ஒன்று சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளர் பெயரில் போலி கடிதம் கொடுத்து அந்த சிம் கார்டு நம்பரை செயலிழக்க செய்கின்றனர். பின்னர் வங்கியில் புதிய சிம் கார்டு நம்பரை கொடுக்கும் மோசடி கும்பல் பணம் திருடும் போது வங்கியில் இருந்து செல்லும் ஓடிபியை தங்கள் கையில் இருக்கும் சிம் கார்டுக்கு வர வைக்கிறது. அடுத்த சில நொடிகளில் அவர்களது வங்கி கணக்கில் இருந்து 1 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய் வரை அபேஸ் செய்து விடுவதாக சுட்டிக்காட்டுகிறது காவல்துறை. அந்த வகையில் கடந்த 1 மாதத்தில் மட்டும் ஏர்டெல் சிம் கார்டுகளை முடக்கி வாடிக்கையாளர்களின் வங்கி கணக்கில் இருந்து 1 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் களவாடப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளது காவல்துறை. வியாழக்கிழமை ஒரு நாள் மட்டும் திருவான்மையூரை சேர்ந்த 82 வயது மூதாட்டியின் வங்கி கணக்கில் இருந்து 3,50,000 ரூபாயும், சுந்தர் என்பவர் வங்கி கணக்கில் இருந்து 94,000 ரூபாயும், வழக்கறிஞர் ராஜலட்சுமியிடம் இருந்து 58,000 ரூபாயும், குமுதா என்பவரிடம் இருந்து 92,000 ரூபாயும், முருகன் என்ற வியாபாரியின் வங்கி கணக்கில் இருந்து 60,000 ரூபாயும் களவாடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பணத்தை பறிகொடுத்தவர்கள் தங்கள் செல்போனை பயன்படுத்த முடியாமல் தவித்து வருகின்றனர். முழுக்க ஏர்டெல் நிறுவனத்தின் மெத்தனமான நடவடிக்கையால் இந்த பணத்திருட்டு நடப்பதாக குற்றம் சாட்டும் சென்னை காவல்துறையினர் ஏர்டெல் நிறுவனத்தின் உதவி பொது மேலாளர் பால்ராஜ் என்பவருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். வாடிக்கையாளர் அனுமதி இல்லாமல் யாரோ ஒருவர் கடிதம் கொடுத்தார் என்பதற்காக எப்படி அந்த நம்பரை முடக்குகிறார்கள் என கேள்வி எழுப்பும் காவல்துறை இந்த அலட்சியமான நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் குறித்து முறையான விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும், இனிவரும் காலங்களில் வாடிக்கையாளர் நேரில் வந்து சிம் கார்டு எண்ணை குறிப்பிட்டு மாற்றக்கோரி விண்ணப்பம் தந்தால் மட்டுமே மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்றும் ஏர்டெல்லுக்கு அனுப்பியுள்ள நோட்டீஸில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மோசடி ஆசாமிகள் ஏர்டெல் நெட்வொர்க் சேவையை எளிதில் முடக்கி சிம் கார்டுகளை தங்கள் வசதிக்கு ஏற்ப பயன்படுத்துவதால் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாக மாறி இருப்பதோடு வாடிக்கையாளர்களுக்கும் புதிய சிக்கலை ஏற்படுத்திவிடும் என்கிறது காவல்துறை. ஆனால் காவல்துறையில் இருந்து எந்த ஒரு நோட்டீஸும் வரவில்லை என்று மறுத்துள்ள ஏர்டெல் நிறுவனம், ஏர்டெல் சிம் கார்டுகளை அதிக வாடிக்கையாளர்கள் பயன்படுத்துவதால் பணம் பறிகொடுத்தவர்களில் பலர் தங்களது நிறுவன சிம் கார்டு முடக்கப்பட்டதாக புகார் கூறி இருக்கலாம் என்று அலட்சியமாக பதிலளித்துள்ளது. அதேபோல கோடம்பாக்கம் கங்கா நகரில் பஞ்சாப் நேஷனல் வங்கி ஏடிஎம்மில் ஸ்கிம்மர் கருவி பொருத்தி 50க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களின் ஏடிஎம் கார்டு விவரங்கள் திருடப்பட்டு அவர்களது வங்கி கணக்கில் இருந்து 25 லட்சம் ரூபாய்க்கு மேல் களவாடப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அந்த ஏடிஎம் தற்காலிகமாக மூடி வைக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்கள் எக்காரணத்தை கொண்டும் தங்களது கார்டு விவரங்களை செல்போனில் யார் கேட்டாலும் சொல்லக்கூடாது என்று எச்சரிக்கும் காவல்துறை, பணம் திருடப்பட்ட 12 மணி நேரத்திற்குள் புகார் அளித்தால் பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பிருப்பதாக கூறுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக வேல்ராஜ்.